ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎம்எம் ஸ்மார்ட் ராணிபேட் சோலார் ஷாப் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போனால் சோலார் ஆன்கிரேட் சிஸ்டம். சோலார் ஆன்கிரேட் சிஸ்டம் பிஎம் சூரியகர் சப்சிடி ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய 10வது ப்ராஜெக்ட்டு. இந்த மேல்னி ஷாப்பில் வந்து கையும் நகர் என்ற இடத்துல பண்ணியிருக்கோம். ஒரு கஸ்டமர் பேர் வந்து மிஸ்டர் பி முகமது வாசிம். இப்போ நம்ம ப்ராஜெக்டில் அட்வான்டேஜ்னு பார்த்தா ஜிஐ ஸ்ட்ரக்சர்லாம் வந்து இங்கே ஒர்க் ஷாப்லேயே வந்து ஃபுல்லாக ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துகிட்டு போய்டும். அங்கே வச்சு வரும் போல் நெட்டு தான் போட்டு ஒரு 20 நிமிஷத்தில் போல் நெட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி விட்டுரும். ஸோ நம்மளுக்கு ஃபியூச்சரில் எங்கன்னா தேவைன்னா கூட இதை அப்படியே போல் நெட்டை கட்டி வேறு இடத்துல கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு அட்வான்டேஜ். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வந்து லோ ரூப் ஸ்ட்ரக்சர் போடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் எண்டில் வந்து 500 mm ஹைட் வைப்பாங்க. இதை நம்ம பைபீஷியல் யூஸ் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1000 mm ஹைட் வச்சு இந்த ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து இந்த ப்ராஜெக்டினுடைய காம்பனன்ட்னா வந்து மேஜர் காம்பனன்ட்னா சோலார் பேனல் இன்வெர்டர் 8 சோலார் பேனல் 550 வாட்ஸ் பைபீஷியல், அப்புறம் 5 kW 3 phase ஆன்கிரிட் இன்வெர்டர். அது இல்லாமல் ஸ்ட்ரக்சர் ஜிஐ ஸ்ட்ரக்சரு, ஒரு லைட்னிங் அரெஸ்ட்ரு, ஏசிடிபி 1 டிசிடிபி 1, 2 எர்த்திங் ராடு, அப்புறம் 4 square mm கேபிள், MC4 கனெக்டரு, 16 square mm கேபிள். இதெல்லாம் தான் இந்த காம்போனன்ட்ஸ். ஸோ இந்த பார்க்குற லைட்னிங் அரெஸ்ட் வந்து இது வந்து காப்பர் பாண்டட். காப்பர் பண்ணா காப்பர் கோட்டிங், எம்எஸ் ராடு மேலே காப்பர் கோட்டிங் பண்ணுவோம். இதில் ஒரு 5 ஸ்பைக் வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கிறது வந்து இன்சுலேட்டர் நான் கண்டக்டிவ் மெட்டீரியல். ஸோ நம்ம வந்து என்னென்னா லைட்னிங் அரஸ்லேருந்து ஒயரு கனெக்ட் பண்ணி அந்த ஒயருக்கு ஏற்ற மாதிரி கிரவுண்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் என்ன ஆகுனா வந்து இடியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கில்டிங்லாம் எங்கேயும் காண்டாக்ட் இடி வந்து டேரெக்டாக லைட்னிங் அரஸில் பட்டுச்சுன்னா லைட்னிங் அரஸில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஐயர் பாயிண்ட் இருக்கோ அந்த ஐயர் பாயிண்ட்டை பார்த்து செலக்ட் பண்ணி வைப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போல் நெட்டு பேனலுக்கு கீழே வந்து போல் நெட்டு கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம எல்லாமே சோலார் பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா என்க்லாம் மிட்லாம் போட்டு வைப்போம். இது வந்து மெட்டலினுடைய மெயின் கேரக்டரிஸ்டிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அதே மாதிரி கோல்டுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போல் நெட்டை போட்டு ஃபுல்லாக டைட் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அங்கே எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அந்த இடத்துல வந்து மைக்ரோ கிராக்கர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து இப்போ தெரியாது, ஓவர் 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மைக்ரோ கிராக்கெல்லாம் டெவலப் ஆகும். ஸோ அந்த பர்பஸ்க்கோசம் வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னா என்க்லாம் போட்டு வச்சிடும். என்க்லாம் போட்டோன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 mm 2 mm வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் வந்து நம்ம அந்த என்க்லாம் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேனல் ஸ்ட்ரக்சர் கீழே வந்து கிரவுண்ட் ஆங்கர் போல்ட்டு 2.5 inch ஆங்கர் போல்ட்டு போட்டுடுறோம். ஸோ கஸ்டமர்கிட்ட சொல்லி கஸ்டமர் நம்ம ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஸ்கோப் வந்து சிவில் ஒர்க் நெட் மீட்டரிங் காஸ்ட் வந்து கஸ்டமர் ஸ்கோப், மற்றதெல்லாம் நம்மளுது. ஸோ இப்போ நம்ம பார்த்துங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சோலார் பேனல்லேருந்து லைட்னிங் ஹவுஸ்லேருந்து ஒரு எர்த்து டேரெக்டாக கீழே போகும். இன்னொரு எர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட்னிங் பேனல் எர்த்து, அப்புறம் வந்து ஏசி டிசி ஒயர் 2 ஒயர் கீழே எடுத்துகிட்டு போவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெர்டர் எர்த்தும் பேனல் எர்த்தும் 2 எர்த்து வந்து கீழே ஜாயிண்ட் ஆகிடும். இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக லைட்னிங் அரெஸ்ட் மாத்திரம் வந்து தனியாக ஒரு இடத்துல வந்து நம்ம டேரெக்டாக எடுத்து வந்து கிரவுண்டிங் பண்ணியிருக்கோம். இது பார்த்துங்க, இதுதான் வந்து லைட்னிங் அரெஸ்ட் எடுத்து டேரெக்டாக எடுத்து வந்து கிரவுண்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்த்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுவும் ஜிஐ ராடில் வந்து 2 சைஸ் வருது, 14 mm 17 mm வரும். நம்ம மேக்ஸிமம் நம்ம ப்ராஜெக்டில் வந்து 17 mm ராடு போட்டு இது பண்ணுவோம். ஏன்னா நம்ம கரோஷன் 15-25 இயர்ஸ் லைஃப் வரணும் மினிமம். ஸோ அதனால் வந்து கரோஷன். ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசி ஒயர் அது இன்வெர்டர்லேருந்து ஒரு ஒயர் வந்து இப்படி எடுத்துகிட்டு வரும். இதை பார்த்துங்கிறது தான் வந்து நம்ம டெக்னீஷியன் ஒரு ஜெகன் எல்லோ டிஷர்ட், பச்சை டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ்ன்ட்டு வரும். இதுதான் வந்து டிசிடிபியில் இன்னும் கொடுத்து டிசிடிபிலேருந்து அவுட் எடுத்து போய் இன்வெர்டரில் கனெக்ஷன் கொடுப்போம். இது வந்து யூடிஎல் 5 kW 3 phase இன்வெர்டரு. அதே மாதிரி ரைட் சைடில் இபிலேருந்து கனெக்ஷன் எடுத்து இபிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஏசிடிபியில் கொடுத்து ஏசிடிபிலேருந்து எடுத்து இன்வெர்டரில் கனெக்ஷன் கொடுக்கும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பை டிஃபால்ட்டாகவே வந்து ஒய்ஃபை மானிட்டரிங் வந்துடும். ஸோ நம்ம வந்து மொபைல் மானிட்டரிங் நம்ம வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம டெய்லி எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னு எல்லாமே பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த இன்வெர்டரில் ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஹீட் சிங்க் வச்சு ஹீட் சிங்க்லேருந்து ஒரு 2 மோட்டரை வச்சுருக்காங்க கூலிங் பர்பஸ்க்கோசம். சோலார் ப்ரொடக்ஷன் ஆகும்போது வந்து ஹீட் ஜென்ரேஷன் ஆகும். அந்த ஹீட் ஜென்ரேஷன் வந்து நார்மலாக வந்து 3 kW வந்து வரும் ஹீட் சிங்க், அலுமினியம் ஹீட் சிங்க் தான் வைப்பாங்க. இதில் வந்து 2 மோட்டரை வச்சுக்கிறாங்க கூலிங் கோசம். டிசிடிபி இது வந்து 5 kW to 10 kW வரையில் நான் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசி எம்சிபியும் எஸ்பிடியும் இருக்கும்.
ஸோ இதில் வந்து நார்மலாக என்னென்னா இப்போ 10 கிலோவாட் போனோம்னா நம்ம பேனல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். 18 பேனல் வரும். அந்த மாதிரி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 9 பேனலாக 2 ஸ்ட்ரிங் எடுத்து போடுறதுக்கு 2x2 அவுட் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 8 பேனல், அதனால வந்து ஒரே ஸ்ட்ரிங்கில் எடுத்து வந்து விட்டோம். ஸோ இதுதான் ஒய்ஃபை மானிட்டரிங், அதை பார்த்துட்டு இருக்கிறது. இது வந்து ஏசி எம்சிபிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து எம்சிபி இருக்கும், 3 பேஸ் எம்சிபி இருக்கும். அதில் ஒரு எஸ்பிடி இருக்கும். எஸ்பிடிலேருந்து எர்த்துங்க கிரவுண்டிங் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ பார்த்துங்க, இது இன்வெர்டர் ஆன் பண்ணியாச்சு. வானம் மேகமூட்டமாக இருக்குது. சாயங்காலம் ஒரு 5:15 5:30 மணி ஆகுது டைமிங் இப்போது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் சோலார்லேருந்து எவ்வளோ வருதுன்ட்டு. இது பவர் வந்து 220 வாட்ஸ் இப்போ ஜென்ரேஷன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது ஈவினிங் டைம் 5:30 6 ஆயிடுச்சு. இது வந்து வின்டர் சீசன்னால வந்து இப்போ நம்மளுக்கு 5:30 5:30க்கெல்லாம் இருட்டிடுது. ஸோ இருட்டின டைமில் 200 வாட்ஸ் வருது. ஸோ